நீ என் வழிகளை மறுபடியும் கற்றுக்கொண்டால், அதன்படி செய்தால், உன்னை நான் ஊன்ற கட்டுவேன், பிடுங்க மாட்டேன். ஆனால் கேளாமல் போவாயானால் பிடுங்கி போடுவேன்னு சொல்லி கருத்து சொல்கிறது நம்ம பார்க்கணும். நாமும் இன்னும் விலகி போவது அப்படி திரும்ப சித்தம் அல்ல. நம்ம எச்சரிக்கிறார் என்றால் நம்ம மேலே பிரியம் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தர் சிட்சிக்கிறார் என்றால் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார் என்ற அர்த்தம். நாம் சரிப்படுத்தி கொள்வோம். கர்த்தர் நம்மை சீர்படுத்த போதுமானவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி சீர்படுத்தி நிலைப்படுத்துவார். பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நான் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நான் என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் யாவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு எரேமியா 12வது அதிகாரம். அப்போ இந்த எரேமியா தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறார். அப்பா, உம்மோடே நான் வழக்காட போனால் நீங்கள் நீதி உள்ளவர், ஆனாலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். கேட்குறேன்ப்பா, உனக்கு ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வினா, ஆகாதவங்க வழி வாய்க்கிறது என்னப்பா? ஆகாதவனாக இருக்கிறான். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு இருக்கிற கேள்வி அதுதான். ஆகாதவன், கர்த்தரை குறித்து கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவன், கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக இருக்கிறவன், தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக இருக்கிறவன், சபைகளுக்கு விரோதமாக இருக்கிறவன், தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிறவன், அவன் வழி வாய்க்கிறது என்னப்பா? துரோகம் செய்கிறவங்க எல்லாரும் நல்லா சுகித்து இருக்கிறாங்களே, சந்தோஷமாக சுகித்து இருக்கிறார்களே. எப்படி? நீங்கள் தானே அவங்கள நாட்டியிருக்கிறீங்க. அவங்க வேர் பற்றி இப்போ தேறி போயிருக்காங்களே, கனியும் கொடுக்குறாங்களே. நீங்கள் அவங்க வாய்க்கு சமீபமாக இருக்கிறீங்க. அவங்க உங்கள் பேரைத்தான் சொல்கிறாங்க, உங்கள் நாமத்தை தான் சொல்கிறாங்க, உங்கள் பேரைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ளந்திரியங்களில் உள்ளத்தில் நீங்கள் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உள்ளந்திரியங்களில் தூரமாக இருக்குது. எப்படிப்பா? நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கிறீங்க, என்னை பார்க்குறீங்க, என் இருதயம் எப்படிப்பட்டு என்னை சோதித்து அறிகிறீங்க, இப்படிலாம் இருக்கிறீங்க. ஆனால் அவர்களை ஏன் அப்படி அப்போ ஏன் அப்படி வச்சுருக்கிறீங்க? நீ அவங்கள பிடுங்கி போடும் ஆண்டவரே, கொலை நாளுக்கு நியமியம் ஆண்டவரே, இப்படி சொல்கிறார், திட்டுறார். எந்த மட்டும் தேசம் புலம்பும், எல்லா வெளியின் புண்ணும் வாடி அந்த குடியுடைய பொல்லாப்பின மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், என் முடிவை காண்பதில்லைன்னு சொல்லி ரொம்ப அவர்கள் தங்களுடையதான தப்பிதத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்களே. எந்த தண்டனை எங்களுக்கு வரவில்லைங்கிறார்களே. உங்கள் பேரை சொல்கிறாங்க, ஆனால் உள்ளத்தில் தூரமாக இருக்கிறாங்களே. இது எப்படி ஆகாதவனுடைய வழி வாய்ப்பது? எப்படி? அந்த வசனத்தை கடைசியாக திரும்ப புரிஞ்சுக்கணும். ஆகாதவங்க வழி வாய்க்கிறது எப்படிப்பா?
எப்படி அது? அவங்க சுகித்திருப்பது எப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் பதில் சொல்கிறார், ஏப்பா நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணாங்கன்னா இன்னும் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓட போகிற? இப்போ உனக்கு இந்த கேள்வியில் கேட்டு இப்போ இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனையில் அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க நானோ அப்படின்னு சொல்கிறியே, இப்போமே நீ சோர்ந்து போனால் எப்படி? எழும்பு, சோர்ந்து போகாத. சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினா இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடல. இப்போமே நீ அவங்கெல்லாம் சபைக்கு விரோதமாக வந்துடுவாங்களோ, சபையை பாதிச்சிருவாங்களோ, சபைக்கு நெருக்கடி கொடுத்துருவாங்களோ, ஊழியர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்களோ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, திருச்சபையின் எதிர்காலம் என்னன்னு பயந்து இப்போமே அடைக்கலம் தேடுறியா? இதை விட மோசமான காலம் வரப்போகுது. இதை விட மோசமான காலத்து இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கு வரலாம். யோர்தான் பிரவாகித்து வந்து அழித்து போடுற மாதிரி வெள்ளம் போல வரலாம். உன் சொந்த சகோதரன் உன் தகப்பன் வம்சத்தார் உனக்கு துரோகம் பண்ணுவாங்க. அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து வருவாங்க. யாரை நம்பியிருந்தீங்க அவங்களும் பின்தொடர்ந்து வந்து ஆரவாரம் பண்ணுவாங்க, இனிய வார்த்தை பேசுவாங்க, நம்ப வேண்டாம். அப்போ சொல்கிறார், இப்படி இருக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும், நீ சோர்ந்து போகாதங்கிறார். எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய நீ காலைல சோர்ந்து போனீங்களோ அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறேன், ஆனால் நான் கஷ்டப்படுறேன். ஆனால் கர்த்தரை விட்டு தூரமாக போனவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவர்கள் காரியங்கள் வாய்க்கப்படுகிறதே, அவர்கள் சுகித்திருக்கிறார்களே, அவள் என்னை பார்த்து நிந்திக்கிறார்களே, அவள் என்னை பார்த்து அவர்கள் ஆகடியம் பண்ணுறாங்களே. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் வீட்டை விட்டுட்டேன், என் வீடு தான் இந்த யூதாங்கிறது என் வீடு, நான் அதை விட்டுட்டேன். யூதா என் சுதந்திரம், நான் நெகிழ விட்டேன். என் ஆத்மா நேசித்தவன், அவனை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். என் சுதந்திரம் யூதா சிங்கத்தை போல் எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு விரோதமாக இப்போ அதுவே கட்சிக்கிறது. அது என் கூட இருந்தது, என்னோடு இருந்தது, அது என் வீடாக இருந்தது, அது நான் சுதந்திரமாக இருந்துச்சு. இப்போ நான் அது எனக்கு விரோதமாக கட்சிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் அதை வெறுக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என் சுதந்திரம் பலவர்ண பட்சியை போல எனக்கு ஆயிற்று, அது பறந்து போகுது. பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக, வெளியின் சகல ஜீவனை பட்சிக்கும்படி கூடி வாங்க, வேறு வழி இல்லை. இப்போ நான் அதனுடையதான அடைப்பை எடுத்து போட்டேன். அநேக மேய்ப்பர்கள் திராட்சை தோட்டத்தை அழித்து போட்டாங்க, என் பங்கை காலால் மிதித்து போட்டாங்க, என் பிரியமான பங்கை வனாந்திரம் ஆக்கிட்டாங்க. யார் அவங்க? திராட்சை தோட்டம். யாருடைய திராட்சை தோட்டம்? யூதா, தேவனுடைய திராட்சை தோட்டம். பாழாக்கிட்டாங்க. பாழா கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புது, தேசமெல்லாம் பாழா போச்சு, ஒரு ஊனும் மனசு வைக்கலை. கொள்ளைக்காரங்க வனாந்திரத்தில் உள்ள எல்லா ஒவ்வொரு உயர் நிலங்களிலும் வந்து வர்றாங்க, எங்கெங்கேருந்து இல்லாமல் வர்றாங்க. சமாதானமே இல்லை. கோதுமையை விதைக்கிறாங்க, முள்ளு தான். அவங்க பிரயாசப்படுறாங்க, பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய உக்கிர கோபத்தினாலே வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள்னு ஆண்டவருக்கு எச்சரிப்பை கொடுக்குறார். சொல்லிட்டு இதன் நடுவிலையும் இவ்வளோ மோசமான சூழ்நிலையும் ஒரு சிறு கூட்டம், கர்த்தருக்கு பயந்த ஒரு கூட்டம் ஒன்று மறைஞ்சு கிடக்குது உள்ள. ஒரு சிறு கூட்டம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்க கீழ்ப்படிய தவணமாய் ஆசையாக இருக்கிற ஒரு கூட்டம். அவங்களுக்கு சொல்கிறார், அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் என்னுடைய வார்த்தையை கேட்காத யூதா வம்சத்தாரையும் நான் பிடுங்கி போட்டுடுவேன், என் வார்த்தையை கேட்காத துஷ்டமான அயலாகத்தாரையும் நான் தேசத்துலேருந்து பிடுங்கி போட்டுடுவேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்க மேலே இறங்கி அவளை தங்கள் சுதந்திரத்தங்கள் பூமிக்கு திரும்ப வருவாங்க. பிடுங்கி போட்டவங்க மனம் திரும்புவாங்க, திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு அந்த அர்த்தத்திலும் அதை எடுத்துக்கலாம். மீந்து இருக்கிற ஒரு சின்ன கூட்டம், கர்த்தரை நம்பி இருக்கிற சின்ன கூட்டம் அது சொல்லுமா? அல்லது மறுபடியும் மனம் திரும்பி உள்ளே வந்த கூட்டம் சொல்லுமா? பாகாலி மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்து வீணாக போனோம், இப்போ கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி ஆணையிடும்படி ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் என் ஜனத்தின் நடுவில் ஊன்ற கட்டப்படுவார். மறுபடியும்ன்ற வார்த்தைங்க இல்லை, நான் சொல்கிறேன், அவர்கள் ஜனத்தின் நடுவில் மறுபடியும் ஊன்ற கட்டப்படுவார். கீழ்ப்படிந்தா போதும். கேளார்லே ஆகில், கேட்க மாட்டோன்னு சொன்னால் அடிப்பட்ட ஜாதியை வேரோடு பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன் என்று கருத்து சொல்கிறேன். இப்போ எப்படி
அதாவது தேவனுடையதான அந்த அந்த எவ்வளோ பெரிய எச்சரிப்பின் செய்தியை சொன்னாலும் அதுக்கு ஒரு ஒரு தப்பிப்போகும் போக்கை உண்டு பண்ணி ஒரு நம்பிக்கையின் செய்தியோடு கூட முடிக்கிறார். எச்சரிப்பின் செய்தியை அவர் சொல்லுகிற அதே காலகட்டத்தில் அவன் நம்பிக்கையின் செய்தியும் சொல்லாமல் இல்லை. நீ கற்றுக்கொண்டால், நீ என் வழிகளை மறுபடியும் கற்றுக்கொண்டால், அதன்படி செய்தால் உன்னை நான் ஊன்ற கட்டுவேன், பிடுங்க மாட்டேன். ஆனால் கேளாமல் போவாயானால் பிடுங்கி போடுவேன்னு சொல்லி கருத்து சொல்கிறது நம்ம பார்க்கணும். நாமோ இன்னும் விலகி போவது அப்படி திரும்ப சித்தம் அல்ல. நம்ம எச்சரிக்கிறார் என்றால் நம்ம மேலே பிரியம் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தர் சிட்சிக்கிறார் என்றால் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார் என்ற அர்த்தம். நாம் சரிப்படுத்தி கொள்வோம். கர்த்தர் நம்மை சீர்படுத்த போதுமானவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி சீர்படுத்தி நிலைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எரேமியா 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் கேட்கிறார், நீ காலாட்களோடு ஓடும்போதே நீ டயர்டாயிட்டீன்னா எப்படி குதிரையோடு ஓடுவேன்? சமாதானமான காலத்திலேயே அடைக்கலம் தேடினீன்னா அவன் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ எங்கே ஓடுவேன்? ஆகையினால என்ன செய், அவனுடைய என்ன செய்ய பலத்தால் இடை கட்டிக்கொள் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார். கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்யணும், நம்மை பலப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார், எல்லா இடங்களையும் சிதறடிப்பேன், ஆனால் மறுபடியும் என்ன செய்வேன், அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மனதுருகிறதான தேவன் சொல்லுகிறார். நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு திரும்பவும் அவர்களை என்ன செய்வேன், நான் அவர்களுக்கு இறங்கி அவர்களை என்ன செய்வேன், நான் சேர்ப்பேன். திரும்பவும் என்ன செய்வேன், தங்கள் பூமிக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, திரும்புவார்கள். அவர்கள் பாகாலின் மேலே ஆணையிட கற்றுக்கொண்டது போல தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லிட்டு அதை சொல்லுகிறார். மறுபடியும் அவர்கள் நான் மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்னாச்சுன்னா நான் அவர்களை என்ன செய்வேன், வேரோடு கம்ப்ளீட்டாக நான் என்ன செய்வேன், பிடுங்கி போடுவேன். மறுபடியும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கட்ட மாட்டேன், அவர்களை அழித்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்ம என்ன செய்வோம், நம்ம யோர்தான் பிரவாகித்து வருகிற நேரத்திலும் நம்ம குதிரையோடு ஓடுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தால் கர்த்தர் நம்ம மேலே மனதுருகி நம்மை மறுபடியுமாய் கட்டுவிப்பார். மறுபடியுமா நாம் கீழே வேர் வெற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். நாம் ஒருபோதும் அவருக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு நம்மை தாழ்த்துவோமா தேவ சமூகத்தில். கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, அந்த நாளிலும் ஆமேனப்பா நீர் கொடுக்கிறதான ஆலோசனைகளை கர்த்தா கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, வரப்போகிறதான ஒரு பெரிய அழிவுக்கு நம்மை தப்புவித்து கொள்ள தேவனே உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்தின்படி செய்ய உதவி செய்யும். ஆனால் நீர் மனதுருகிற தேவனப்பா, உம்மை தேடு பட்சத்தில் கர்த்தா உம்முடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் கர்த்தாவே துரத்தப்பட்ட இடத்திலிருந்து மறுபடியும் நீர் சேர்த்துக்கொள்ள நீர் போதுமானவராக இருக்கிறீர். ஆமேன். நீர் அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆமேன் உம்முடைய கர்த்தாவே ஜெப வீட்டிலே நீர் மகிழ பண்ணுவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.